ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல நடேசன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த நிச்சயதாரத்தை இவ்வளோ பிரம்மாண்டமா செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, உன் தங்கச்சியை ஏன்டா கூட்டிகிட்டு வந்தேன்னு நாங்கள்லாம் இப்போ தான் வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். கூடவே ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பாரு, அதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திகா என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கார்த்திகா அண்ணனை பார்க்குற பார்வையே கொஞ்சம் கூட சரியில்லை. அதே மாதிரி உங்கள் தங்கச்சியும் இந்த நிச்சயத்தை கெடுக்கிறதுக்காக தான் அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கார்த்திகா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. கஸ்தூரி இருந்துட்டு, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது கார்த்திகா. நானும் இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம கஸ்தூரி வந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம நடேசன் வந்து கேட்டுடுறாங்க. அப்படின்னா என் பிள்ளைங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்ட உடனே, கார்த்திகாவை ஆரம்பத்திலே கொடுன்னு சொன்னோம், ஆனால் நீ கொடுத்தியா? எங்களை விட ரொம்ப வசதியானவங்களை நல்லவங்களை பார்த்து தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி உன் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியான உடனே சேரன் உன் கண்ணுக்கு தெரியறானா? நீ இவ்வளோ கேவலமாக இறங்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏப்பா கார்த்திகா, உங்கள் அம்மாவுக்கு தான் அறிவில்லை, உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.